ரகுமான் சார்னு கேட்டப்ப எப்படி மியூசிக் லாங்குவேஜ் இல்லையோ அதே மாதிரி ஹோம்க்கு லாங்குவேஜ் இல்லைங்க, உலகம் ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் எங்க மனசுல தான் வந்தது. நாங்க எங்களோட விஷன் வந்து வேற சிட்டி போகணும், வேற கண்ட்ரி போகணும், உலகம் ஃபுல்லா போகணும். அவங்களோட பாதையை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். அவங்க மியூசிக் ரியல் எஸ்டேட்ல போயிடலான்னு தான் விஷன். Super, super. We'll just take a quick group photo. We have some influence. ரொம்ப பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து எல்லாரும் ஆல்மோஸ்ட் இங்க என்ன தெரிஞ்சவங்க தான் நிறைய பேர் வந்திருக்கீங்க. பெரிய அளவுக்கு மேபி ஒரு 10-15 மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஒரு 3 பேரோட ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. சென்னையில வேலைக்கு வந்தேன். ஃபாரின் போக பிடிக்காம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு லைசனிங்ல கன்சல்டன்டா இருந்து லைசனிங் போயிட்டு அப்புறம் கான்ட்ராக்டர் ஆகி சின்ன ப்ராஜெக்ட் 4 வீட்ல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் 4 வீடு தான் பண்ணோம். அந்த இடமாட்டத்துல ஒரு பெரிய போராட்டமா இருந்துச்சு. மெயின் கஸ்டமர் சப்போர்ட்டோட ஒரு இந்த இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் சென்னையில எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு 40-50 வருஷம் இருக்கிற கம்பெனி தான் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்றாங்க. இல்லைன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் பெரிய சப்போர்ட் இல்ல அவங்க பெரிய ஆளுங்க பசங்களா இருந்தா வராங்க. என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் மயிலாடுதுறையில வந்து கஸ்டமர் சப்போர்ட்னால மட்டும்தான் இவ்வளவு பெருசா வளர முடிஞ்சது. பேங்கர்ஸ் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்றாங்க, லெண்டர்ஸ் பெரிய சப்போர்ட் பண்றாங்க. எல்லாருக்கும் தெரியும் நாட்டுல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் என் கம்பெனி வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு நீங்க எப்படி இவ்வளவு பெருசா வளர்ந்தோம்னா சரி லோன் இவ்வளவு இருக்கா வளர்ச்சி சாத்தியம் அப்படின்னு சொன்னாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு. இப்போ இவ்வளவு நீங்க பாத்துருப்பீங்க. ஆக்சுவலா எங்க டீம் வந்து ஒரு ரொம்ப பெருசு. எங்க டீம் வந்து இவ்வளவு நவீன் சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு அடுத்து நவீன் தான் அதிக ஹார்ட் ஒர்க் பண்றா. இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, இருந்தாலும் விடுறது இல்லை அவன். ஒரு ப்ராஜெக்ட கட்டதே பெரிய விஷயம். இன்னைக்கு more than 50 lakh square feet அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சென்னையில இருக்கு. ஒரு 10க்கு 10 வீடு இருந்தா போதும் சென்னையில அப்படின்னு தான் நான் இந்த ஊர் வேலைக்கு வந்தேன். அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தோட மெயினா என் கஸ்டமர் ஆசீர்வாதம், கிளைண்ட், வெண்டாஸ், லெண்டாஸ் எங்களை மேபி எனக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல, எங்க ஃபேமிலிக்கு அந்த தகுதி இருக்கான்னு தெரியல, மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ கொடுத்துருக்கீங்க. அதுக்கு கண்டிப்பா எங்க உயிரை கொடுத்து உழைச்சு அந்த வீட டைமுக்கு கொடுப்போம். எப்பயுமே தெரியும் எங்க மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே ஃபர்ஸ்ட் மெயில் 2வது மெயில் கஸ்டமருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அதே மாதிரிதான் பேங்கர்ஸ்க்கும் நாங்க இதுவரைக்கும் கொடுத்த செக் ரிட்டர்ன் பண்ணது இல்ல, கஸ்டமரை மீட் பண்றதுக்கு பயந்தது இல்ல. எப்பயுமே ஆல்வேஸ் ஒர்க் பண்ண தயாரா இருந்துட்டு இருக்கோம். அது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கிற பிரச்சனை. அது லைஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க 2வது ஜெனரேஷன் இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்கேன். எங்க டீம் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. 7 days ஒர்க் பண்றேன், பட் டைமிங்க குறைச்சிருக்கேன். மார்னிங் 7 to night 12 என்னோட ஒர்க்கிங் டைம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்படிதான் இருந்திருக்கு. அது ஒரு பெரிய லெஜண்ட் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன் எங்க டீம் பெரிய டிஸ்கஸ் பண்ணோம். நாங்க எப்பயுமே எங்களால என்ன முடியுமோ அதுதான் பண்ணுவோம். கஸ்டமர் காசை வச்சுட்டு நான் போயிட்டு ஒரு லேண்ட் ஒரு கார் வாங்குறதும் ஒரு பெரிய ஒரு சார்ட்டர் பிளைன்ல போறோம். அந்த வேலை எப்பயுமே பண்றது இல்ல. கஸ்டமர் காசு எப்பயுமே பேங்க்ல தனியா இருக்கும். எனக்கு நான் வேலை பார்த்தா எனக்கு 4 லட்சம் சம்பளம் கொடுப்பாங்க, அதுல என் ஃபேமிலி நடக்கும். அதை இன்னைக்கு வரையும் அப்படிதான் நாங்க பிஹேவ் பண்றோம். என் பசங்க ஏதாவது ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கணும்னா ஒண்ணு என்கிட்டே பர்மிஷன் வாங்கிட்டு தான் வாங்க முடியும். எப்பயுமே என் அக்கௌண்ட்ல 100 ரூபாய் இருக்கு, நான் எடுத்து செலவு பண்ற ஆள் இல்லை. ஏன்னா கஸ்டமரோட பணம் பிசினஸ் வந்து ரொம்ப பெருசா வரும் போது செலவு பண்ண முடியுங்கிற கான்பிடன்ஸ் இருக்கு. நிறைய பேர் பார்த்துருக்கு. யாரும் இப்ப கேட்டாங்க நீங்க எப்பயுமே சின்ன பிராண்ட் அம்பாசிடர் தானே போவீங்க, ஏஆர் சார் மாதிரி பெருசா இருக்கீங்க. ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு, நான் சொல்றேன். இன்னைக்கு எங்க கம்பெனிக்கு சார் மாதிரி ஒரு பெரிய லெஜண்ட், ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி, ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், நல்ல வேல்யூ இருக்கிற ஒரு மனுஷன் வேணும்னு நினைக்கிறோம். இப்ப எங்கிட்ட வீடு வாங்குறவங்க எங்க ஒரு கஷ்டப்பட்டு வீடு வாங்க சொன்னாரு. 4-5 வீடு வாங்கியிருக்காங்க. சதீஷ் உங்களை நம்பி நாங்க எத்தனை வீடுகள்லாம் வாங்குவோம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் ரூட்டை உலகம் ஃபுல்லா எடுத்துட்டு போன ஏஆர் சார் வேணும்னு நினைச்சோம். நாங்க ட்ரை பண்ணோம். ஒரு பெரிய மனசு அவங்களுக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரிஞ்சு ரகுமான் சார் வந்து கமர்ஷியல்ஸ் ஏதோ 1-2 தான் வந்திருக்காங்க. மேபி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஷர்னால இருக்கும். ஒரு பணத்துக்கு மயங்காத நிறைய டிவைன் சோல் அவங்க. பேசக்கூடாது சொன்னா யாரும் கேட்டாங்க, ஏன் சார் நமக்கு இன்னைக்கு நம்ம கம்பெனி அவ்வளவு பெரிய கம்பெனி இல்லையே, நம்ம ஒரு இந்தியன் கம்பெனி இல்லை என்ற இந்தியா ஃபுல்லா வர போறோம், உலகம் ஃபுல்லா போக போறோம்.
ஏற்கனவே சாதிச்சிருக்காங்க, அவங்க கூட போனோம்னா அந்த டிவைன் நம்மள சப்போர்ட் பண்ணிருக்கணும். எங்க டீம் பெரிய ஆர்கியூமெண்ட், என் டீம் வந்து அந்த ஃப்ரீடம் நான் கொடுத்துருக்கேன். ஏன் சார் அவ்வளவு பெருசா போகணும் நம்ம அப்படின்னு கேட்டாங்க. இல்லப்பா, எப்பயுமே கடவுள் மேல பாரத்தை போட்டு நம்ம பண்ணுவோம். 4 வீடு கட்டும் போது நான் நம்பல நான் வந்து அந்த பில்டிங் கட்டி நிக்கும்னு. 10,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு ப்ராஜெக்டோட டாப் லைனும் 100 to 200 crores ஒரு ப்ராஜெக்டோட வேல்யூ. கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு.